ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வேலூர் கிட்ட இருக்கிற வள்ளிமலை முருகன் கோயில் தான் போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு எப்பவுமே மலைக்கு மேல இருக்கிற முருகன் கோயில்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலவே ரொம்ப நாளா பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ட்ரிப் ஸ்டார்ட் ஆகி பைபாஸ் கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிச்சு. அதுவே ஒரு நல்ல பிளெஸிங் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இந்த கோவில் வந்து மலைக்கு மேல சாதாரண முருகன் கோயில் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. பியூட்டிஃபுல்லா ஒரு லேண்ட்ஸ்கேப் வியூல ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஜேர்னியை நாங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னு சொல்லி விர்ச்சுவலா டிராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு முருகன் பிடிக்கும், வள்ளிமலை முருகன் கோயிலுக்கு உங்களுக்கும் வரணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நம்ம போகிறது வில்லேஜ் அப்படின்றதுனால ரெண்டு பக்கமே நல்ல க்ரீனரிஸோட ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போது 3:30 ஆயிடுச்சு. வேலூர்லேருந்து 30 கிலோமீட்டரில் இந்த கோவில் உங்களுக்கு ரீச் பண்ணிடலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து 12:30 வரைக்கும், அப்புறம் மத்தியானம் 2லேருந்து 6:30 மணி வரைக்கும். அதனால பிளான் பண்ணி போங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்ட்ரன்ஸுங்க. இது வந்து ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். இங்கேருந்து நம்ம உள்ள கோபுரம் தெரியுதுல்ல, அதை விட்டு நம்ம நடந்து போகணும். இந்த கோவில்ல இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, முருகருடைய காதல் மனைவியான வள்ளி அவங்க பிறந்த இடம் இது. மலை அடிவாரத்துல வள்ளி சன்னதி இருக்கு. இதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து மலை ஏற ஆரம்பிக்கணும். இங்கேயே பிறந்து வளர்ந்து அப்புறம் முருகருடைய திருமணமான இடம் இது. கீழே வந்து ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. எப்பவுமே தெப்பக்குளத்துல வந்து நாங்க வந்து பொறி வாங்கி மீனுக்கெல்லாம் போடுவோம். அதே மாதிரி கீழேயே பாத்தீங்கன்னா தேங்காவும் நாங்க 3 வெள்ளை தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு வந்தோம். எப்பவுமே கோயிலுக்கு வந்தா குளத்துல வந்து குளிச்சுட்டு தான் நம்ம போகணும். அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் காலையும் தலையிலையும் கொஞ்சம் தண்ணி நம்ம நினைச்சிட்டு தான் உள்ள போகணும். அதே மாதிரி இந்த கோவில்ல வந்து சித்தர் வந்து நாய் வடிவில் நம்மளுக்கு வந்து காட்சி அளிப்பாங்க. அவங்களே நம்மளை வழி நடத்தி மேல வரைக்கும் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. வள்ளி சன்னதி பார்த்துட்டு நாங்க அப்படியே மேல ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். வள்ளி சன்னதிக்கு பக்கத்திலேயே அருணகிரிநாதருடைய சன்னதியும் இருக்கு. அருணகிரிநாதர் திருப்புகழ்ல வள்ளிமலையை பத்தி பாடியிருக்காரு. வெள்ளி குவிக்கும் வள்ளிமலை அப்படின்னு இந்த இடத்த பத்தியுமே சொல்லியிருக்காரு. இந்த இடத்துலதான் நம்ம விழுந்து கும்பிட்டுட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஓதுவார் சுவாமியுடைய கல்லறை. இது பக்கத்துலதான் அருணகிரிநாதருடைய சன்னதி இருக்கு. மலை மேல இருக்கிற வள்ளிமலை முருகனை 450 படி ஏறி பார்க்கலாம் வாங்க. ஃபாஸ்ட் ஓடக்கூடாது, ஃபாஸ்டா போனோம். எங்களுக்கு வந்து மலையேறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இயற்கையான அந்த இதில் நம்ம போய் அந்த ஏரை நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். மேலே தெரியுதா பார்த்தீங்களா? ஆக்சுவலாக படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே செங்குத்தாக இருக்குது. ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்பவுமே ஏறும்போது வாயை மூடிட்டு தான் ஏறணும். படிக்கட்டு ரொம்ப ஸ்லோப்பா இருக்குன்னு சொன்னல, அதனால ஏறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனால என்னால கொஞ்சம் ஏற முடியல. நல்லா மூச்சு வாங்கி வாங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நாங்க ஏறணும். படிக்கட்டு தான் ஏறிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே முடியல. ஏன்னா படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஏறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த கோவில்ல கூட்டம் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. நாங்க போன அன்னைக்கு அவ்வளோ சூப்பரா டிவைனா ரொம்ப பீஸ்ஃபுல்லா சைலண்டா நாங்க வந்து அந்த மலை ஏறினோம். இந்த கோவில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் வருதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு காலத்துல சமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜெயின்ஸ்னு, அவங்க வந்து வாழ்ந்த இடம் இருந்திருக்கு இந்த மலைக்கு மேல. இப்பயும் ஜெயினுடைய ஆசிரமம் மேல இருக்கு. மலை மேல அப்படின்றதுனால 5 மணிக்கு மேல எல்லாமே இருட்ட ஆரம்பிச்சிருது. நான் உங்களுக்கு அது போற வழியெல்லாம் பின்னாடி காட்டுறேன். கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த மலையை தான் கொடைஞ்சி கோவில் கட்டிருக்காங்க. இது வந்து ஒரு குடவர கோவில். இதான் அந்த ஒரே பெரிய பாறை. இந்த பாறையை கொடைஞ்சு தான் இதுக்கு கீழே கோவில் கட்டிருக்காங்க. கோவிலே டிஃபரெண்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த படிக்கட்டு ஏறி நம்ம சுத்தி அப்படியே கீழே போயிட்டு பாத்தீங்கன்னா உள்ள வந்து கருவறை இருக்கு. கருவறையில முருகன் வள்ளி நம்மளுக்கு காட்சியளிப்பாங்க. நான் அடிச்சு சொல்றேன், நீங்க இந்த மாதிரி ஒரு கோவிலை பார்த்திருக்கவே முடியாது. நான் நிறைய மலை கோவில் நாங்க ஏறி பார்த்துட்டோம். பட் இந்த கோவில் ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்துச்சு. கண்டிப்பா இந்த கோவிலை மிஸ் பண்றாதீங்க. நாங்க கார்த்திகை தீபத்துக்கு மறுநாள் போயிருந்தோம். ரொம்ப ஒரு சூப்பரான வைபா எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இங்க இருந்து இந்த வியூ பாருங்க. இந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இங்க இருக்கு. சிங்கிள் ராக்கெட். இதுதான் சமணர் ஆசிரமம் போற வழி. இதுதான் நீங்க ரியலா ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணுறாதீங்க. பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். சுற்றி காடு. ஜெயின் ஆசிரமத்துக்கு போகிறதுக்காக தான் நாங்கள் இந்த பாத்வே ஃபாலோ பண்ணி வந்தோம். ஆனால் இந்த பாத்வேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை மாதிரி போகுது. ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பாறைக்கு மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டைம் அதிகமானதுனால நாங்கள் போகல. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆசிரமத்தை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். தெரியாத இடத்துக்குலாம் போக முடியாதுமா. இவ்வளோ மட்டும் அமுச்சு விட. டக்குனு எப்படி வந்துன்னா என்ன
நீ என்ன புலியா அப்படின்னு கேட்பேன். வெள்ளிமலை முருகன் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய இருக்குது பார்க்க வேண்டியது. அந்த பக்கம் ஆசிரமம் இருக்குன்னாங்க, பட் அதனால் போக முடியல, ஏன்னா ரொம்ப ப்ரூக்குடு பார்த்தா இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு போயிட்டு வந்துட்டோம். ஆசிரமம் பார்க்க முடியாம நம்ம கீழே இறங்கி வந்தோம். ஆனா நாங்க போற வழியில வந்து சித்தர் மாதிரி ஒருத்தரை மீட் பண்ணோம். மோஸ்டா சித்தர் வந்து வாய் திறந்து பேச மாட்டாங்க, அவரும் பேசவே இல்லை, கை மட்டும் நீட்டினாரு. அதனால எங்களால முடிஞ்ச காணிக்கையை நாங்க போட்டுட்டு அவர் கும்பிட்டுட்டு நாங்க வந்துட்டோம். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நம்ம போயிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாமே தான் தோணுச்சு. இந்த இடத்த விட்டு வரதுக்கு மனசே இல்ல. கீழே அருணகிரிநாதர் தரிசனம் பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா கார் பார்க்கிங் வந்தாச்சு. இங்க கார் பார்க்கிங், டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. சிறப்பான தரிசனம். நவிஷா டயர்ட் ஆகிட்டு தூங்கிட்டா. இதே மாதிரி அடுத்த vlogல உங்களை பார்க்குறேன். பாய்.